டு கிராண்ட்மாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஒரு பலாக்கா போட்டு ஒரு சூப்பரான ஒரு கதம்ப குழம்பு தாங்க. இதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது, எது வேணா போடலாம். பலாக்கா இது மாதிரி தோல் எடுத்துடலாங்க. இது மாதிரி தோல் எடுத்துட்டு இது மாதிரி குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி குக்கர்ல 2 சவுண்ட் போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். இந்த பலாக்கா குழம்புக்கு ஒரு லிமிட்டேஷனே கிடையாது. நம்ம வீட்டுல என்னென்ன காய்கறி இருக்கோ அது எல்லாமே போட்டுக்கலாம். இது மாதிரி நம்ம வெள்ளை பூசணி பொடி பொடியா கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அவரைக்காய் போட்டுக்கலாம், கேரட்டு, உருளைக்கிழங்கு. நான் இன்னைக்கு இந்த காய்கறி எல்லாம் போட்டிருக்கேன். இன்னும் என்ன காய்கறி இருந்தாலும் நம்ம போடலாம். இதுல முருங்கைக்காய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பீன்ஸ் பாருங்க, பீன்ஸ் போட்டிருக்கேன். அப்புறம் நிலக்கடலை. இந்த குழம்புக்கு ஹைலைட்டே இது மாதிரி பயறு வகைகளும் போடுறது தான். இப்ப நிலக்கடலை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி, பாசிப்பயிறு எல்லாம் போடுறேன். நிலக்கடலை பச்சை பட்டாணி, பாசிப்பயிறு எல்லாம் குக்கர்ல போட்டா ரொம்ப வெந்து போயிரும். அதனால அதெல்லாம் இதுல போடாம அது தனியா தண்ணியில போட்டு வேக வச்சுக்கலாம். சவு போட்டிருக்கேன் பாருங்க. இது தட்டைப்பயிறு. இந்த தட்டைப்பயிறு இதுவும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்க, கொத்தவரங்காய், தட்டைப்பயிறு, தட்டைக்காய் எல்லாமே போட்டிருக்காங்க. போட்டு அதுல சும்மா ஒரு 1/2 டம்ளருக்கு தண்ணியை ஊத்திடலாம். ஒரு 1/2 டம்ளருக்கு தண்ணியை ஊத்திட்டு குக்கர்ல ஒரு சவுண்ட் எடுத்தோம்னா நல்லா பர்ஃபெக்டா வெந்துரும் இந்த காயெல்லாம். அடுப்புல வானொலி வச்சிடலாம். இந்த பலாமூசு குழம்புக்கு ஒரு பவுடர் அரைச்சிக்கலாம். நம்ம அந்த பவுடரை எப்படி அரைக்கிறது, ப்ரிப்பேர் பண்றதுன்னு சொல்லிட்டு இப்ப நான் காமிக்கிறேன். இப்ப வானிலையில எண்ணெய் ஊத்திடலாம். எண்ணெய் ஊத்தி இது மாதிரி நம்ம பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, கட்டி பெருங்காயத்தை, அதை ஃபர்ஸ்ட் போட்டுடலாம். அப்புறம் கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு லைட்டா ரோஸ்ட் ஆன அப்புறம், ரொம்ப லைட்டா ரோஸ்ட் ஆன அப்புறம் அதே அளவு உளுத்தம்பருப்பு, அதையும் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது 2 கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ நம்ம நிறைய காய் போட்டிருக்கோம் இல்லையா, 2 லிட்டர் இருக்கிற மாதிரி சாம்பார் குழம்பு ரெடி பண்றதுக்கு தேவையான பவுடரை நான் இப்ப சொல்லியிருக்கேன். ஒரு 4 பேரு 2 நேரம் இது சாப்பிடலாம். சாதத்துக்கும் நல்லா இருக்கும், இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ நான் ஒரு 3 ஸ்பூன் இருக்கிற மாதிரி கொத்தமல்லியை போட்டிருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் இருக்கிற மாதிரி கொத்தமல்லியை போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இப்போ கொத்தமல்லி, அப்புறம் ஒரு 12 மிளகாய், சிகப்பு மிளகாய். இது மீடியம் காரம் உள்ள மிளகாய், சிகப்பு மிளகாய். இதையும் போட்டுடலாம். ஏன் ஃபர்ஸ்ட் பருப்பு ஏன் போடுறோம்னா அதுக்கு கொஞ்சம் வறுபடுறதுக்கு நேரமாகும். இப்போ அதுக்கப்புறம் மல்லி எல்லாம் போட்டோம்னா எல்லாமே ஒரே மாதிரி வேகும், வறுபடும். அதுக்குதான் போட்டிருக்கேன். இப்போ ஒரு ஸ்பூன் இருக்கிற மாதிரி மிளகு போட்டுக்கலாம். சீரகம் அதுவும் நல்லா 1 ஸ்பூன் இருக்கிற மாதிரி போட்டுக்கிறோம் நம்ம. இப்போ இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்றோம். நல்லா ஃப்ரை பண்றோம். நல்லா செவக்கா வறுபட்டுருச்சு. இது கூட ஒரு அரை மூடி இருக்கிற அப்படி தேங்காய் போட்டுடலாம். தேங்காய் போட்டு எல்லாத்தையும் நல்லா சூடா ஆறுன அப்புறம் மிக்சியில போட்டு நைஸா ஒரு பேஸ்டா அரைச்சி கொண்டு வந்துடலாமா. திருப்பி அடுப்புல ஒரு வாணலி வச்சுக்கலாம். இது எதுக்கு வச்சிருக்கேன்னு சொன்னா, சில காய்கறியை குக்கர்ல போட்டா ரொம்ப வெந்து போயிரும். அதே மாதிரி வெண்டைக்காய் எல்லாம் குக்கர்ல போட்டா வலுவலுன்னு ஆயிரும். அது மாதிரி இருக்கிற காயை தனியா நம்ம வாணலியில வறுத்து அப்படியே ஃப்ரைலயே வேக வச்சுக்கலாம். அது மாதிரி உள்ள காயெல்லாம் இப்ப நான் போடுறேன் பாருங்க. வெண்டைக்காய் போட்டுக்கலாம். வெண்டைக்காய் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அது கூடயே கத்திரிக்காயை போட்டுடலாம். கத்திரிக்காய் இவங்களையும் போட்டுட்டு இது கூட நம்ம சிகப்பு பூசணி சொல்லுவாங்க இல்லையா, சிகப்பு பூசணி, அதையும் நல்லா கட் பண்ணி அதையும் போட்டுடலாம். இவங்க எல்லாம் குக்கர்னா இவங்களுக்கு எல்லாம் பிடிக்காது, ரொம்ப வெந்து போயிடுவாங்க. அதனால இவங்களை எல்லாம் வாணலியில போட்டு வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் இந்த குழம்புக்கு ஹைலைட் பயிறுன்னு சொல்லியிருந்தேன். பாசிப்பயிறு ஸ்ப்ரவுட்டா பண்ணது, அதை போட்டுக்கலாம். பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷா கிடைக்குது. இப்ப சீசன்
அதனால இந்த ஃப்ரெஷ்ஷா கிடைக்கிற பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ்ஷா கிடைக்கிற நிலக்கடலை எல்லாமே போட்டு இந்த குழம்பு செய்யலாம். இதுல வந்து எல்லா விதமான சத்துக்களும் நிறைய இருக்கு. அதனால வந்து நம்ம ஆஃபன் செய்ய ரொம்ப ஃப்ரிட்ஜ்ல என்னென்ன காயெல்லாம் நமக்கு மீதி இருக்கோ எல்லா காயுமே இதுக்கு போடலாம். இதுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன்ங்கிறதே கிடையாது. நம்ம வீட்ல என்னென்ன காய் இருக்கு, நம்ம வீட்ல எல்லாருக்கும் என்ன காயெல்லாம் பிடிக்குமோ எல்லாம் போட்டு ஒரு குழம்பு வச்சிடலாம். இப்ப நம்ம வான்லியில போட்டு ஃப்ரை பண்ண காய் எல்லாமே சூப்பரா வெந்துட்டாங்க. இவங்க பாருங்க எவ்வளவு அழகா வெந்திருக்காங்கன்னு பாருங்க. கத்திரிக்காய் வெந்திருக்காங்க, வெண்டைக்காய் எல்லாருமே ஒழுங்கா சூப்பரா வெந்து வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், குக்கர்ல வேக வச்சு வச்சிருக்கோம்ல அவங்களையும் இவங்களோட ஒட்டா சேர்த்தரலாம். பாருங்க குக்கர்ல வேக வச்சு வச்ச இவங்களையும் ஒட்டா சேர்த்தரலாம். அது கூட நான் கொஞ்சமா தண்ணி போட்டிருந்ததால அந்த தண்ணியோட அப்படியே இவங்களையும் இது கூட போட்டுடலாம். காய் என்ன இவ்வளவு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? இது ஒண்ணு குழம்பு பண்ணிட்டோம்னா நம்ம கூட்டு பொரியல் எதுவுமே செய்ய வேண்டாம். இது இவங்களோடவே இவ வந்து எல்லாமே இதுலயே இருக்கிறதால இது மாத்திரம் சாப்பிட்டாவே நல்ல ஃபுல்ஃபில் ஃபுட்டு சாப்பிட்ட மாதிரி ஒரு சாட்டிஸ்பாக்சன் வந்துடும். இப்ப இவங்களோட வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அவங்களையும் ஊத்திடலாம். பாருங்க அரைச்சி நைஸா அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, இவங்களையும் இவங்களோட ஊத்திடலாம். கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து ஊத்திக்கலாம். ஊத்தியாச்சு பாருங்க. இப்ப வந்து மஞ்சத்தூள் போட்டுடலாம். நல்லா சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டுட்டோம். மஞ்சத்தூள் போட்டுட்டு புளி 2 எலுமிச்சம்பழம் சைஸ் புளிய வந்து நான் கரைச்சி வச்சிருக்கேன். அவங்களையும் இவங்களோட ஊத்திடலாம். இவங்க தான் நல்லா ஒரு மகுடம் வைக்கிற மாதிரி நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்கறவங்க. அதுக்கப்புறம் ஃபிளேவருக்கு வெல்லம், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு வெல்லம் பொடி பண்ணி வச்சிருக்கேன். இவங்களையும் இது கூட போட்டுடலாம். இது எல்லாம் சேர்த்து வேகிறப்ப மெயினான ஒருத்தர் வேணும் இல்லையா, அவர் தான் நம்ம மிஸ்டர் உப்பு. அவரையும் போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நம்ம இவங்களை எல்லாமே நல்லா ஒட்டா கொதிக்க விடலாம். ஒரு 5 மினிட்ஸ் இவங்க நல்லா கொதிக்கட்டும். பாருங்க இப்படி நல்லா கலந்து விட்டுறலாம். இன்னும் கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது. அதனால இன்னும் கொஞ்சம் நான் தண்ணியை ஊத்திடுறேன். தண்ணி மாத்திரம் பார்த்து ஊத்திக்கோங்க. ரொம்ப தண்ணியா இருந்ததுன்னா இந்த குழம்பு வந்து நல்லா இருக்காது. அதனால கொஞ்சம் பார்த்து, நம்ம சாதாரணமா சாம்பார் இருக்கும் இல்லையா அந்த ஸ்டேட்ல இருக்கிற மாதிரி ஊத்திக்கோங்க. இந்த பருப்பெல்லாம் போட்டு வறுத்து பொடி பண்ணிருக்கோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் குழம்புக்கு வந்து நல்ல திக்னஸ் கொடுக்கும். அதனால இவங்களுக்கு வந்து பார்த்து எல்லாம் செஞ்சோம்னா அவங்க சூப்பரா ரொம்ப ஃபிளேவரோட இருப்பாங்க. இவங்களை வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். நம்ம ஆல்ரெடி நான் ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன், ஒரு பவுடர் எல்லாத்துக்கும் ஃபிளேவர் வந்து கொடுக்கக்கூடிய பவுடர்னு சொல்லிட்டு. அது எப்படி செய்யறதுன்னு நான் ப்ரீவியஸ் வீடியோல காமிச்சிருக்கேன். அந்த பவுடரை வந்து மேல இப்படி கொதிக்கிறப்ப லைட்டா போட்டுடலாம். அது வந்து நம்ம குழம்புக்கு வந்து நல்ல ஃபிளேவரை கொடுக்கும். இந்த நேரத்துல வந்து நம்ம வாயில ஊத்தி பாத்திரலாம். என்னோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து நான் காரம் புளிப்பு சொல்லியிருக்கேன். அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த டைம்ல வந்து நம்ம வந்து கொஞ்சம் மாத்திக்கலாம். பாருங்க திக்னஸ் கரெக்டா இருக்கு. நல்லா ஓரத்துல இருந்து கொதிச்சு வருது. எப்பவுமே இப்படி ஓரத்துல இருந்து கொதிச்சு வந்து நடுவுல கொஞ்சம் லைட்டா நுரையாட்டம் இருந்தா வந்து உப்பு சரியா இருக்குன்னு அர்த்தம். ஓரத்துல நுரையா வந்ததுன்னா உப்பு பத்தலன்னு அர்த்தம். நீங்க ஒரு தடவை வீட்டுல ட்ரை பண்ணிட்டு வாயில ஊத்தி பார்த்துட்டு அப்புறமா அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. இப்ப நம்ம குழம்பு நல்லா கொதிச்சு வருது. இத வந்து நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு மாத்திடலாம். இதுக்கு ஒரு அடுத்த இன்னொரு ஃபிளேவரை கொடுக்கக்கூடியது வந்து தாளிப்பு. அது எப்படி எது போட்டு தாளிக்கணும்னு நான் காமிக்கிறேன். அடுப்புல வந்து ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சு அதுல வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் இருக்கிற மாதிரி ஊத்திருக்கேன். ஊத்திட்டு அதுல கடுகு போட்டுடலாம். கடுகு போட்டுட்டு சீரகம் இவங்க எப்பவுமே சேர்த்தோம்னா இவங்க வந்து நமக்கு 2 நன்மையை தர்றாங்க. ஒன்னு ஃபிளேவரு, இன்னொன்னு வந்து நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி. இதையும் போட்டுட்டு கூடவே வந்து இது நல்லா பொரிஞ்சு வர்றப்ப வெந்தயம் போட்டுடலாம். போட்டுட்டு கருவேப்பிலை ஆஸ் யூஷுவல்
பிச்சி போட்டுடலாம். கருவேப்பிலை கொஞ்சமா இருக்கிறது பிச்சி போட்டுடலாம். இவங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா பொரியட்டும். பலக்காயில வந்து உங்களுக்கு நிறைய விதமான சத்துக்கள் இருக்கு. இந்த குழம்புலயே நிறைய சத்துக்கள் இருக்கு. நம்ம ஏன்னா எல்லா காயும் போட்டிருக்கோம். அது அது மட்டும் இல்லாம இந்த பலக்காய் வந்து மூளை நரம்புகளுக்கெல்லாம் நல்ல பலத்தை கொடுக்குது. எலும்பு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கும் ரத்தம் வந்து நம்ம உடம்புல விருத்தியாகிறதுக்கும் ரொம்ப யூஸ் ஆகுது இந்த பலக்காய். அதோட இதுல விட்டமின் ஏவும் இருக்கு. இப்ப வந்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இது கூட வந்து கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டுட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் பிளேவருக்கு போட்டு இதை இப்ப நம்ம இந்த குழம்புல அப்படியே ஊத்துனா மாதிரி ஊத்திடலாம். ஊத்திட்டு அது மேல வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லிய இங்க ஃபுல்லா போட்டுடலாம். எல்லாத்துக்கும் கொத்தமல்லி கருவேப்பிலை நிறைய ஏன் போடணும்னா கொத்தமல்லியில அயன் இருக்கு, கருவேப்பிலையில வந்து கால்சியம் இருக்கு. இது எல்லாமே இந்த குழம்புல ஊறி நமக்கு சத்து கொடுத்துருது. நிறைய சத்துக்கள் நிறைந்த இந்த ஒரு குழம்ப வந்து நம்ம வீட்டுல செஞ்சு என்ஜாய் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் கிராண்ட்மாஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா பார்த்து இது மாதிரி சுவையான சத்துக்களோட சாப்பாடு சாப்பிட்றோம் சொல்லிட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். பாக்குறவங்க எல்லாம் நிறைய பேர் லைக் பண்றீங்க. லைக் பண்றவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.